சோஷியல் மீடியா கமெண்ட்ஸை பற்றி படிப்பீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிடுவீங்களா? படிப்பேன், படிச்சு ஸ்கிப் பண்ணுவேன். நான் பாத்ரூம்லேயே பாட மாட்டேன். நான் குளிச்சுட்டு இருக்கும்போது பாடலான்னு ஒரு நாள் பாடி குழாதுல தண்ணி வரது நின்றுச்சு. சாலடா பிரியாணியா? பிரியாணி சாலடா மாடா. நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதா இல்லை எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறதா? ஸ்பான்டேனியஸ். பிளான் பண்ணால் கேவலமாக சொதப்போம். Let's go. எல்லாம் one word answers. One word தான். This or that மாதிரி தான். This or that. Okay. This or that. Tea or coffee? Coffee. Morning shoot or night shoot? Morning and night. ஒண்ணுதான். Night. Night. Okay. Anchor or actor? Anchor. Script or no script? No script. Camera on or camera off? On. எது நிஜ அர்ச்சனா? On and off ஒன்று தான், but on. On. Okay. Sun TV or Zee Tamil? Sun TV. Wow. அம்மா or star anchor? அம்மா. அழுகை or சிரிப்பு? அழுகை. பேசுவது or கேட்பது? கேட்பது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது எதுவுமே ஆப்ஷன் எது வேண்டாம். ஓகே. ஃபேமா பீஸா? பீஸ். வினித் வந்து ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நண்பன். சாரா ஒரு வார்த்தை. என் உயிர். ஆரியன் ஒரு வார்த்தை. ஆத்மா. என் ஆத்மா. ஓகே. அனிதா ஒரு வார்த்தையில. என் உசுறு. எல்லாமே வந்து லைட்டா உசுருன்னு சொல்ல முடியாதுமா என் தங்கச்சியா. உசுருன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அதனால நான் இதை விட்டுடுறேன். இன்ஸ்டாகிராம் அர்ச்சனா ரியல் அர்ச்சனா? ரியல் அர்ச்சனா. ஓகே. ஹோஸ்ட் அர்ச்சனா ஆர் மாம் அர்ச்சனா? மாம் அர்ச்சனா. வீடு ஆர் ஷூட்டிங் ஸ்பாட்? வீடு. இது எனக்கே ஆன்சர் தெரியும். கைத்தட்டல் ஒரு விருது? கைத்தட்டல். ஓகே. கால் ஆர் டெக்ஸ்ட்? கால். லைவ் ஷோ ஆர் ரெக்கார்டட் ஷோ? லைவ். லைவ் ஷோல. வீட்டு சாப்பாடு ஒரு ஹோட்டல் ஃபுட்? வீட்டு சாப்பாடு ஒன்லி. புக்ஸ் ஆர் சினிமா? சினிமா. ஓகே. பழைய பாடல் ஒரு புதிய பாடல்? பழைய பாடல். பழைய பாடல்கள் தான். ஃபேவரட் ஒன்று, டாப் ஃபேவரட்? நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா. ஜுவல்ஸா சாரியா? சாரி. மேக்கப் ஆர் நோ மேக்கப்? நோ மேக்கப். மவுண்டெயின்ஸ் ஆர் பீச்சஸ்? மவுண்டன்ஸ். மவுண்டன்ஸ். ரொம்ப யூஆர் சம்மர் பர்சன் ஆர் வின்டர் பர்சன்? நம்ம ஊர்ல ஏது வின்டர்? சம்மர் தான். சம்மர் ஆர் மழைக்காலம்? மழைக்காலம். 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 ஓகே. இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ரெண்டுமே இல்லை. என்ன சொல்றீங்க? ரெண்டுமே இல்லை. எனக்கு நண்பர்கள்னு கிடையாது, எல்லாமே அக்கான்னு சொல்லிடுறது. அதனால முக்காசி இருக்கிறது. ஆமா, எல்லாருமே சிப்ளிங் ஆயிடுறாங்க. ஸோ எனக்கு நண்பர்கள்னு இண்டஸ்ட்ரியில கிடையாது. ஓகே. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு? அதுவும் கிடையாது. நான் ஸ்கூல்ல இருந்தே வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதனால நான் கேட்கிறேன். ஓகே. அம்மா ஆர் அப்பா? பாப்பா. அம்மா. அம்மா. ஓகே. காமெடியா சீரியஸா? காமெடி. காமெடி. அன்பு கேங் ஒரு வார்த்தையில்? ஒரே வார்த்தையில சொல்லணுமா? ஸ்வாக்டா. ஸ்வாக். ஓகே. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதா சொந்த ஊரில் செட்டில்? சொந்த ஊர். அங்கே இங்கே செட்டிலே ஆகலனாலும் நல்லா தான் இருப்போம். வெளிநாட்டில் செட்டில் ஆனால் தான் நல்லா இருப்போம். இல்லை ஓடிக்கிட்டே இருக்கு. இங்கே தருதலையாக இருந்தால் கூட யாராவது காப்பாற்றிடுவாங்க. ஆமாம், சொந்த ஊர் தான். நீங்கள் வந்து ஒரு ஏர்லி பேர்டா இல்லை நைட் அவுலா? நைட் அவுல். அப்படியா? ஓகே. சாலடா பிரியாணியா? பிரியாணி சாலடா மாடா. நான் ஓகே. சோஷியல் மீடியா கமெண்ட்ஸை பற்றி படிப்பீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணிடுவீங்களா? படிப்பேன், படிச்சு ஸ்கிப் பண்ணுவேன். மாறணுமா நீங்கள் இல்லை அப்படியே இருக்கணும்? அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும். வயசு தானே சொல்கிறீங்க? எல்லாமே வயசு சைஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. எல்லாமே அப்படியே. எதுவுமே மாற வேண்டாம். I just love myself. வாவ். ஓகே. அதிகாரமா இல்லை பாசமா? பாசம் தான். பாசம். பணமா பேரா? பணம் தான். பணம் தான். பேரை வச்சுட்டுன்னா 1/4 கிலோ பருப்பு வாங்க முடியாது. இல்லை, பணம் தான். ஓகே. கிஃப்ட் கொடுப்பதா இல்லை வாங்குறது? கொடுப்பது. எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது. ஓகே. ஆல்வேஸ் கிவிங். ஆல்வேஸ் கிவிங் தான். ஓகே. சோலோ ட்ரிப் ஆர் ஃபேமிலி ட்ரிப்? சோலோ ட்ரிப். நான் நிறைய ஃபேமிலி ட்ரிப் பண்ணிட்டேம்மா, போதும். எங்கேயாவது ஒரு இடத்துக்காக சோலோ நான் பண்ணதே கிடையாது. பண்ணுறது எல்லாமே ஃபேமிலி ட்ரிப். அது எங்கள் ஃபேமிலி ட்ரிப்லாம் மட்டடார் வேன் மாதிரி 32 பேர் ஏறி நின்றுட்டுலாம் வருவாங்க. ஏய் நவரே நில்லை அப்படின்னு. அதனால எனக்கு இப்போ போதும் ஃபேமிலி ட்ரிப்லாம். எனக்கு ஐ வாண்ட் டு டூ அ சோலோ ட்ரிப். ஓகே. ஓகே. லெட்ஸ் சி. நீங்கள் சோலோ ட்ரிப் போகும்போது நான் பார்க்குறேன். ஷாப்பிங் ஆர் சேவிங்? ஷாப்பிங். ஷாப்பிங்கில் சேவிங் எதுக்கு? ஓகே. ஓகே. மௌனமாக இருக்கிறதா இல்லை இசை?
ஒரு மௌனத்தை விரும்புவீங்களா? ஆல்வேஸ் மௌனம் போல் சிறந்த இசை உலகத்தில் வேறில்லை. ஸ்பான்டேனியஸா இருக்கிறதா இல்ல எல்லாமே பிளான் பண்ணி பண்றதா? ஸ்பான்டேனியஸ். பிளான் பண்ணா கேவலமா சொதப்போம். ஓகே, உங்க சோலோ ட்ரிப் நீங்க வந்து அன்பிளான்டா அன்பிளான்ட். ஆமாம்மா, 100%. ஓகே. சமைக்கிறதா சாப்பிட்றதா? சாப்பிட்றது. எதுக்கு சமைச்சிக்கிட்டு? ஓகே. ஹாலிடேவா ஒர்க்கா? ஒர்க்கா ஆல்வேஸ். ஓகே. பாராட்டா விமர்சனமா? விமர்சனம். ஓகே. மன்னிப்பு கேட்கறதா இல்ல மன்னிப்பை தர்றதா? மன்னிப்பு கேட்கறது. தட் டேக்ஸ் த ஆக்சுவலி ஒருத்தர் மன்னிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான, அதை மறக்க மாட்டாங்க, அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க கேட்கும்போது அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் உங்களுக்கு. இதை நான் பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம விரும்மாடி டயலாக்லாம் பேசலாம், ஆனா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா நீங்க கேட்கறதுக்கே பெரிய தைரியம் வேணும். ஒருத்தர் மன்னிச்சிருவான் உங்களை, ஆனா அவன் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பான், இன்னொரு நாள் உங்க மேல அந்த வன்மத்தை கொட்டுவான். மன்னிச்சிடலாம், மறக்க மாட்டோம். நான் மன்னிப்பு கேட்கறது தான் பெருசு. என்னோட திருப்திக்கு நான் கேட்டுட்டேன். ஓகே. கடந்த காலமா எதிர்காலமா? கடந்த காலம். உங்களை மாற்றிய ஒரு படம்? என்னை மாற்றிய ஒரு படமா? பாபா. ஏன் பாபா? அதில் உங்களுக்கு விஷஸ் கொடுக்குறாங்களே, 3 விஷஸ். அந்த மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு அந்த 3 விஷஸ் கிடச்சா என்ன பண்ணுவீங்கன்னு நான் இன்னி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது யோசிச்சா? ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் வாட் யூ விஷ் ஃபார். நீ சாமி முன்னாடி போய் கும்பிடும்போது கூட நீ என்ன வேண்டிக்கிறேன்னு யோசிக்கணும். தத்தாஸ்துன்னு அந்த டைமில் சொல்லிட்டா என்ன ஆப்பு தான், கரெக்டாக நம்ம வேண்டிக்கலன்னா அந்த டைமில் போய் வேண்டிக்கிற ஒவ்வொரு டைமும் கரெக்டாக வேண்டிக்கணும். இல்லைன்னா சொதப்பல் தான். அந்த டைமில் சாமி சொல்லு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம போய் ஐயோ கடவுளே அவன் இருக்கானே அவனை அப்படின்னு நம்ம டைம் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. தத்தாஸ்துன்னா முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கை வேஸ்ட்டு. எவனோ ஒருத்தர் எப்படி போனால் நமக்கு என்ன வந்துச்சு? ஸோ தட் விஷ் ஹேஸ் டு பி ரைட். அது பாபா எனக்கு பண்ண ஒரு விஷயம். டு விஷ் ரைட். ஓகே. டோன்ட் வேஸ்ட் அ விஷ். யூ நெவர் நோ when it will come. எஸ். ஓகே, குட் ஒன். ஃபேவரட் தமிழ் வேர்ட் என்ன? வணக்கம், நன்றி, ரெண்டும். என் முதல் வார்த்தை, என் கடைசி வார்த்தை ஒரு நிகழ்ச்சியில். மை ஃபேவரட் வேர்ட்ஸ். கம்ஃபர்ட் ஃபுட்? தயிர் சாதம். தயிர் சாதம் ஆல் டே? இப்போ கூட அதான் சாப்பிட்டு வந்தேன். தயிர் சாதம் மில்லட் ரைஸ். ஓகே. ஃபேவரட் ஃபெஸ்டிவல் என்ன? இருந்துச்சு நிறைய. இப்போ அம்மாக்கு அப்புறம் நான் எதுவுமே கொண்டாடுறது இல்லை. ஆக்சுவலி மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் வாஸ் மை பர்த்டே. ஏன்னா எங்கள் அம்மா அதை அப்படி கொண்டாடுவாங்க. பட் இப்போ எனக்கு ஃபேவரட் ஃபெஸ்டிவல்னு எதுவும் இல்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் என் பிறந்தநாள் தான் பெரிய ஃபெஸ்டிவலே. அப்படி இருக்கும் ஏகபோகமாக. எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்கலாம் சொல்லவே முடியாது. பண்ணுவாங்க பர்த்டேஸ் வந்தாலே. தட் இஸ் த பிகெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் அஸ். யாரோட பர்த்டே இருந்தால் அதுதான் ஃபெஸ்டிவல். பட் இப்போ நோ ஃபெஸ்டிவல் மேட்டர்ஸ் எனிமோர். ஓகே. ஒரு கலர், நான் அது என்ன கலர்? பிளாக். பிளாக். டுடே ஆல்சோ பிளாக். ஆல்வேஸ் பிளாக். வில் ஆல்வேஸ் see me in black. ஓகே. ஒரு கனவு. நிஜமாகாததா நிஜமானதா? இதுவாக வேணாமல் இருக்கலாம். நிஜமான ஒரு கனவு அப்படின்னா, நான் ஜாராவை எங்கே பார்க்கணும்னு நினச்சனோ அவளை ஒரு 18-19 வயசில் அவள் அங்கே இருக்கா. அது நிஜமான ஒரு கனவு. நிஜமாகாத ஒரு கனவு, எங்கள் அம்மா 87 வயசு வரைக்கும் இருப்பேன்டி, எல்லாம் ஒருத்த கூட தொடவே முடியாது அப்படின்னு ஏதோ அவங்க அண்ணாமலையார் சுற்றி வரும்போது, கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னாராம். எங்கள் அம்மா அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போகும்போதும் எங்கள் அம்மா சொன்னது, நல்லா வருவேன் வீட்டுக்கு, 87 சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னாங்க. சரி இவ்வளோ சொல்கிறாங்க போல், அம்மாவோடைய நம்பிக்கை எதுக்கு தொடரணும் அப்படின்னு 87 வரைக்கும் இருப்பாங்க, which is 20 more years. But that didn't happen. ஸோ நிஜமாகாத ஒன்று. ஏன்னா அம்மாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி இயர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலிடே பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அது நடக்காத கனவு. Yeah, but very bold she is. Oh my God, I can't even explain. 28 daysல 2 surgeries, 120 stitches, same place, 7 layers ஓப்பன் பண்ணி, ஃபஸ்ட்டு வேற ஒரு லிவரை வச்சு திருப்பி அதை ஓப்பன் பண்ணி இன்டெஸ்டைனில் 100 centimeters கட் பண்ணி, நான்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இட்ஸ் லைக் ரன்னிங் 2 marathons on the same day. Yes. 42 kilometers இல்லைம்மா, 84 kilometers ஒரே ஆள் ஒரே நேரத்தில் ஓடணும். 67 வயசில் நான் அதை எப்படி முடியும்? ஓடினாங்க எங்களுக்காக. நாங்கள் இந்த குழந்தைங்க நான் இல்லாமல் என்ன பண்ணுன்ற பயத்தில் ஓடினாங்க. Take guts. Only a mother can do it. Okay. ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? வாட் சூப்பர் பவர்? அம்மா அப்பாவை திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். கெட் பேக் லைஃப் இன்ஸ்டண்ட்டாக. மம்மி டாடி ஒன்றா வந்துடணும் வீட்டுக்கு. ஓகே. ட்ரீம் ட்ராவல் டெஸ்டினேஷன் இன்னும் நான் போகல, ஐ வாண்ட் கோ தேர்ப்பா. எப்படி இருக்குன்னே தெரியாது. எதுக்கு ட்ரீம் ட்ராவல் டெஸ்டினேஷன்? அதெல்லாம் வேண்டாம், ஒன்றுமே தேவையில்லை. அந்த அளவுக்கு காசு கொடுக்க சொல்லுங்கள், நம்மளே போயிட்டு வந்துக்கலாம். போயிட்டு வந்துடுவீங்க. ஓகே. உங்ககிட்ட இருந்தால் நான் இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு நான் மாற்றிக்கணும் அப்படின்னா அது என்ன பழக்கம்? இன்னும் மாற்றவே முடியல. நகம் கடிப்பேன். அப்படியா? நான் ஆக்சுவலி நகம் கடிக்கிறது காரணம் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க. என்னை பெரிய விஷயங்களுக்கு திட்டவே முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் சொன்னல இந்த ஓசிடியாக பண்ணிடுவேன். ஸோ நகம் கடிக்காத நகத்தை அப்படின்னு எங்கள் அம்மா தட்டிகிட்டே இருப்பாங்க.
என்னை திட்டுறதுக்கு அர்ச்சனா அப்படின்னு ஒரு பர்சன்ல இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட ஃப்ளாவா இருக்குன்னு எங்க அம்மா திட்டுற ஒரு விஷயம் நகம் கிடைக்கிறது. ஆனா நகம் கடிக்காதுன்னு சொல்ல ஒரு உயிர் இல்லைன்றதுக்கு அப்புறம் நகம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் நகம் கடிச்சிக்கிட்டே இருக்கவே இருக்காது நகம். அதுக்கப்புறம் நான் நகம் கடிக்கவே இல்லை. பழக்கத்தை மாத்திக்கிட்டீங்க. அவங்க அது ஆக்சுவலி எனக்கு நகம் கடிக்கிறது பழக்கம் இல்லை. அவங்க திட்டுவாங்கன்றதுக்காக கடிப்பேன். திட்டுறதுக்கு இப்போ ஆள் இல்லை, இப்போ கடிக்கல, அவ்வளோதான். அது ஒரு பழக்கமாக இருந்தது இல்லை. ஓகே. உங்களுக்கு பிடித்த ஒரு செலிபிரிட்டி ஃப்ரெண்டு இல்லை சிப்ளிங் செலிபிரிட்டியில் உங்களுக்கு? அசர், ஆர்ஜே விஜய், இதெல்லாம் நம்ம செலகுட்டீஸ், ஆல் த டார்லிங்ஸ். விக்னேஷ்காந்த், நானும் விக்கிலாம் பேச ஆரம்பிச்சா நீங்கள் யாரும் இங்கே கேட்கவே முடியாது. பூமியில் நெருப்பு அப்படி பொறி அல்ற மாதிரி அள்ளும். ஸோ யா, சாம் பிரபா, டிஜே, எல்லாம் இந்த ஆல் மை செல்லம்ஸ் தான், எல்லாம் மை டார்லிங்ஸ் தான். ஓகே. இப்போ மனசுல ஓடுற ஒரே வார்த்தை என்ன இப்போ கரண்டாவா? இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் குழப்பம். குழப்பம். திறமையா இல்லை ஒழுக்கமா? ஒழுக்கம். ஒழுக்கம். எல்லார்கிட்டையும் திறமை இருக்கு. அதை ஒழுக்கமா பாதுகாக்கிறது கிடையாது, ஒழுக்கமா பயன்படுத்துறது கிடையாது. ஒழுக்கம் இருந்தால் எல்லாரோட திறமையும் வெளிப்படுத்த முடியும். ஓகே. வெற்றியா இல்லை மன நிறைவா? மன நிறைவு. அதுதான் வெற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்ல. ஒருத்தன் எல்லாம் இருந்துமே அவன் மனநிறைவு இல்லைன்னா வெற்றியோட அர்த்தம் இல்லை. மனநிறைவு தான். ஓகே. அண்ட் சரிகமப்பாவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது என்ன? சந்தோஷமே சரிகமப்பா. அப்படியா? அப்போ எங்களுக்காக வந்து இப்போ பாட்டு மட்டும் பாட சொல்லாத, ஷோ நிறுத்திடுவாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று நடுவில் சொன்னீங்க உங்களுக்கு யாரும் கிஃப்ட் கொடுத்தது இல்லை அப்படின்னு. இப்போ நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு, ஆனால் அதுக்கு நீங்கள் பாடணும். வேறு வேண்டாம், கிஃப்ட் வேண்டாம். கிஃப்ட் சூப்பர் கிஃப்ட் இல்லை, எனக்கு வேண்டாம், நிஜமா வேண்டாம். நான் எனக்கு ரொம்ப ஆசை தான் பாடணுன்ட்டு. ஆனால் அந்த ஒரு கர்மம் மட்டும் வரவே இல்லை. சொன்னீங்கல்ல மனநிறைவுன்னு, நான் பாடாமல் இருக்கிறது தான் ஆடியன்ஸ்க்கு மனநிறைவு. இது பாடி தொலைச்சிருச்சுன்னா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்டதே இல்லை நீங்கள் பாடி. ஏன்னா நான் பாடினதே இல்லை. நான் பாத்ரூம்லேயே பாட மாட்டேன். ஏன்னா அப்போ கூட தண்ணி எனக்கு நடந்திருக்குது. நான் குளிச்சுட்டு இருக்கும்போது பாடலான்னு ஒரு நாள் பாடி குழாயில் தண்ணி வர்றது நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு சோதனை என் பாட்டுக்கு வரும் அப்படின்றதுனால நான் பாடுறது நிறுத்திட்டேன். அதனால் நான் என்னைக்காவது, அதாவது நான் சரிகமப்பாவோட லாஸ்ட் எபிசோடு இதுக்கப்புறம் நான் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்காவது நான் பண்ணுவேன்ல, அன்னைக்கு பாடிட்டு வெளியே போகிறேன். அன்னைக்கு அந்த டெலிகாஸ்ட் டேப்பை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் கேளுங்க. எக்ஸ்க்ளூசிவ் FTRX நான் கொடுக்குறேன். நீ நல்லவன் நான் நல்லவன் ஒன்றா தான் வாழணும் அப்படின்ற லாஜிக் கிடையாது. உன்னோட நல்லதுக்கும் என்னோட நல்லதுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அதாவது எனக்கு யாரும் வந்து அட்வைஸ்லாம் அப்படிலாம் யாரும் எனக்கு சொன்னது கிடையாது. ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பற்றி, அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கே அந்த கர்மத்தை எங்கடா சொல்லி தொலைஞ்சோன்னு ஞாபகம் இருக்காது. என்னோட பர்சனல் லைஃப்பில் நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது நான். ஏன்டா இது என் குடும்பம், உங்கள் வீட்டில் இருக்கிறத பாருங்கப்பா.